அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஃப்ராஸ் ஃபுட் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஸ்ட்ரீட் ஃபுட் சாட் ஐட்டம் தஹி பூரி வீட்லேயே ரொம்ப சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு கட் பண்ணி 1 டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 விசில் நல்லா விட்டு எடுத்துடலாங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மேலே இருக்க தோலை ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துடலாம். பீல் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்துடலாங்க. ஒரு சிலர் சுண்டல் இல்லாட்டி வெள்ளை கொண்டக்கடலை மூக்கடலை இருக்குது பார்த்திங்களா, அதையும் சேர்த்து வேக வச்சு ஆட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு தஹி பூரி செய்கிறதுனால இது மட்டுமே போதும். உருளைக்கிழங்கு நல்லா பீல் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு எடுத்துடலாம். கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சாச்சுங்க. இது கூட 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக பொடியை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்திக்கலாம். இது கூட நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். வெங்காயமும் உப்பும் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், சிகப்பு மிளகாய்த்தூளை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்றேன். இது அப்படியே இருக்கட்டுங்க. உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான க்ரீன் சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை நல்ல தண்டோடு சேர்த்திக்கிறேங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலையும் சேர்த்திக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுனாலும் இன்னொரு பச்சை மிளகா கூட சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது கூட பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேங்க தண்ணியில். அந்த ஊற வச்ச புளியை அந்த தோல் எல்லாத்தையுமே நீக்கிட்டு நார் எல்லாத்தையும் நீக்கிட்டு இதில் சேர்த்திக்கலாம். கடைகள்லாம் பார்த்திங்கன்னா க்ரீன் சட்னி தனியாக, இம்லி சட்னி தனியாக செய்வாங்க. அந்த இம்லி சட்னியில் புளியும் இந்த பேரிச்சம்பழம், வெல்லம் இதெல்லாம் சேர்த்துவாங்க. நம்ம இது எல்லாத்தையும் ஒரே சட்னியாகவே செஞ்சு எடுத்துடுறோம். 6 பேரிச்சம்பழமும் இதுக்கு தேவையான அளவுக்கு சுவைக்கேற்ப உப்பும் இதில் சேர்த்திக்கிறேங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்திக்கிறேன். நீங்கள் வெல்லம் இருந்தாலும் அதையும் பொடிச்சு சேர்த்திக்கலாம். இதில் 1 ஸ்பூன் சாட் மசாலாவும் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு சட்னி போதுங்க. நம்ம எல்லா சாட் ஐட்டம்ஸ்க்கு இதையே யூஸ் பண்ணிக்கலாம். தஹி பூரி செய்கிறதுக்கு முக்கியமான ஐட்டமே தயிர் தான். இதுக்காக 1/4 லிட்டர் தயிர் எடுத்துருக்கலாம். ரொம்ப புளிப்பில்லாத தயிரை பார்த்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. தயிர் நல்லா பீட் பண்ணியாச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போது நம்ம பானிபூரி இருக்குது பார்த்திங்களா, அந்த பூரி ரெடிமேடாகவும் விற்கும். இல்லாட்டி நம்ம எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்குங்க. அதை வாங்கிட்டு வீட்டில் நம்ம எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்தால் இதே மாதிரி வந்துடும். இதை நம்ம மேலே இருக்கிற லேயரில் நம்ம ஓட்டை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கை உள்ளார ஸ்டஃப் பண்ணிக்கலாம். எல்லா பூரியிலையுமே வச்சு எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க மல்லி புதினா சட்னி அது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. இது சேர்த்தி முடிச்சுட்டு கடைசியாக நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தயிர் கலவை, அதை ஒவ்வொருத்தையும் நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு சிலருக்கு தஹி பூரிக்கு கம்மியாக சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் நல்லா ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தயிர் ஃபில் பண்ணிக்கோங்க. தயிரில் புளிப்பு சுவை அதிகமாக தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த சுகரும் சேர்த்திருக்கோம். நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே அந்த க்ரீன் சட்னியை கொஞ்சமாக லைட்டாக டாப்பிங்காக வச்சுருக்கேன். மேலே சாட் மசாலாவும் மிளகாய் தூளும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே தூவி விட்டுக்கிறேன். இதுக்கும் மேலே மிக்சர்லாம் போடுவாங்க பார்த்திங்களா, சேவ், அந்த சேவ் நம்ம கடையிலேருந்து வாங்கியாச்சு. அதை நம்ம ஒரு கை ஃபுல்லாக எடுத்துகிட்டு மேலே ஃபுல்லாக நம்ம தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம வீட்லேயே கிறிஸ்பி அண்ட் ஸ்வீட் அண்ட் டேங்கி டேஸ்ட்டோட சூப்பராக தஹி பூரி செம்மையாக செஞ்சாச்சுங்க. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ பிடிச்சிருக்கும். செம்மையாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் அஃப்ராஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர்.